சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ வீடியோ தான் இருக்க போகுது. என்ன ரிவ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைபாட பத்தின ஒரு ரிவ்யூ தான். பட்ஜெட்ல ஒரு நல்ல ஒரு ட்ரைபாட் வாங்கணும் அப்படின்னா என்ன ட்ரைபாட் வாங்கலாம் அப்படிங்கறது இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. நான் இப்போ ஒரு ட்ரைபாட் ஒன்று பை பண்ணியிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஒரு ட்ரைபாட் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணியிருந்தேன். இதுக்கு நான் என்ன ட்ரைபாட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்ன ட்ரைபாட் நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டீஸ் வந்துடும். அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அப்புறம் வந்துட்டு முக்கியமான விஷயம் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த மாதிரி என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அப்ப நம்ம சேனல் ஏதாச்சும் ஒரு தப்பு இருந்துச்சு, இது வந்து சரி பண்ணிட்டா நல்லா இருக்கும், நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த என்ன அது அந்த குறை அப்படிங்கறதே கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு அப்படியே இது பண்ணுங்க. இப்போ வந்து கமெண்ட் செக்ஷன் நம்ம கீழே போய் ஸ்க்ரோல் பண்ணி எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. கரெக்டா வீடியோ கீழே இருக்கும், நம்ம சேனல் நேம் ஒன்று இருக்கும். அந்த சேனல் நேம் கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. அதனால அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேவா? அதுக்காக கீழே வரைக்கும் போய் எல்லாம் தேட வேண்டியதில்லை. அது முதல்ல இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் மாத்திட்டாங்க. அதை நம்ம மறக்காம பண்ணி விட்டுருங்க. ஏன்னா 2 நிமிஷமாகவும் ஒரு கமெண்ட் பண்றதுக்கு பண்ணிருங்க. அது கூட நம்ம வீடியோ முடியறதுக்குள்ள ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க. அப்புறம் கடைசியில் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா எப்படி இருக்கா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஒரு 2 செகண்ட் கூட ஆகாது. ஓகே, அந்த கமெண்ட் சும்மா கமெண்ட்ல ஒரு ஸ்மைலி, பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஸ்மைலி, பிடிக்கலன்னா டிஸ்லைக், அந்த மாதிரி எல்லாம் கீழே அந்த கமெண்ட்ல போட்டுருங்க. ஓகே, வளவன்னு பேசாம டக்குன்னு போய் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன மாதிரியான ட்ரைபாட் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ரிவீல் பண்றேன். ஓகே, ரிவ்யூ இதுலயே வந்துடும், அன்பாக்சிங்லேயே பார்த்துருவீங்க. பார்த்துட்டாங்க. ஓகே, போயிட்டோம். Aside from my soul, there goes a sight, now there goes a sight from my soul, there goes a sight from my soul, there goes a sight, there goes a sight, there goes a sight from my soul. I think a fall angel just walked by. 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 There goes a sight from my soul. There goes a sight, there goes a sight. Now there goes a sight from my there goes a sight. ஓகே, இப்போ அன்பாக்சிங் நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம என்ன ட்ரைபாட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது ஐயோ போட்டோட்ரோனா என்னமோ சம்திங், போட்டோட்ரோன் சம்திங் என்னமோ ஒரு ட்ரைபாட். சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன ட்ரைபாட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ட்ரைபாட் இருந்துச்சு, இதுக்கு ஒரு நல்ல ரிவ்யூ ஒன்று கிடைச்சிருந்துச்சு. அதனால சரி இந்த ட்ரைபாட் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு சரி இந்த ட்ரைபாட் ஒன்று வாங்குவோம். ஆல்ரெடி நான் ஒரு ட்ரைபாட் யூஸ் பண்ணிட்டு அது மொக்கையா இருக்கும். அது என்ன ட்ரைபாட்னு சொல்றேன், கொண்டாந்த சொல்றேன். இது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த என்ன ட்ரைபாட் நான் சொல்றேன். அது வாங்கி என்ன ரொம்ப படு மோசமா இருக்கும் அந்த ட்ரைபாடு. அப்புறம் தான் சரி எப்படியாச்சும் அப்டேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி நம்மளும் 100 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோமே, இன்னும் நீங்க பார்க்கல 100 சப்ஸ்கிரைப் நம்ம வந்துட்டோம். ஓகேவா? அதனால வந்துட்டு சரி நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ண ஒரு ட்ரைபாட் வச்சு ஒன்று அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைபாட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம 100 தான் இருக்கோம், இன்னும் ஏகப்பட்ட மைல்ஸ்டோன் நம்மளுக்குலாம் இருக்கு. டக்கு டக்குன்னு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நான் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு அப்படியே ஒவ்வொரு மைல்ஸ்டோனாக போயிட்டு இருக்கலாம். ஓகே, இந்த ட்ரைபாடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துட்டீங்க, இப்போ ரிவ்யூ பார்ப்போம். இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைபாட் எதுக்காக வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு ஹைட் வேணும். முதல்ல யூஸ் பண்ணிட்டு அந்த ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா ஹைட் இருக்காது, ஏதோ ஒரு வாங்கி வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏதோ ஒரு டேபிளில் வச்சு தான் நான் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு ட்ரைபாட் வாங்கணும், நல்ல ஒரு ட்ரைபாடாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் வந்துட்டு இந்த ஒரு ட்ரைபாட் கண்டுபிடிச்சு எனக்கு வந்துட்டு என்னன்னா
ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் போகக்கூடாது, அதே சமயம் நல்லாவும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட இது. அதுபோல தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஒரு சிலதெல்லாம் பார்த்தேன். அப்போ தான் இந்த ஒரு ட்ரைபாட் வந்து கண்ணுக்கு சிக்கிச்சு. சரி வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இந்த ட்ரைபாட்ல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் ஒன்று தருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ட்ரைபாட் அவ்வளோதான் இருக்கும். இந்த பாக்ஸில் அவ்வளோதான் போட்டு தருவாங்க. ஆல்ரெடி அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட் பார்த்தீங்கன்னா 4.5 ஃபீட் ஹைட் இருக்கும். ஃபுல்லாக லென்த் எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா 4.5 ஃபீட் ஹைட் வரும். இது நார்மலாக போதும், ஓரளவுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் வச்சுட்டு, நான் இப்போ ஃபுல் லைட்டில் நான் அந்த ட்ரைபாட் நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் லைட்டில் வச்சுட்டு நான் இப்போ ஓரளவுக்கு பின்னாடி வந்து நின்று பேசினேன் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ட்ரைபாட். நான் எப்பவுமே இவ்வளோ லென்த் இருக்கும், எனக்கு வந்து 1 arm மேலேயே நான் வந்துட்டு ட்ரைபாட் தள்ளி தான் வைப்பேன். அதனால வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக கவர் ஆகிறதுனால நான் 1 arm டிஸ்டன்ஸ் தள்ளி வைப்பேன். அந்த லெவலுக்கு இந்த 4.5 ஃபீட் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் குவாலிட்டி வார்னிங். ஏதாச்சும் குவாலிட்டி இருந்துச்சுன்னா நம்ம வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். வாரண்டி லைஃப் டைம் வாரண்டி இருக்கு. அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வந்துட்டு வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேற என்ன தருவாங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் அதை எடுத்து வந்துடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இது ஒன்று தருவாங்க, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஹோல்டு பண்ணுறது ஆல்ரெடி ஒன்று ஃபிக்ஸ்டாகவே வரும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா கொடுக்கறனால என்ன நம்மளுக்கு பயன் அப்படின்னா, ஏதாச்சும் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பயங்கரமாக தான் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஓகேவா? ஓகே இது ட்ராவலில் போட்டுடலாம். ஓகே இதை பற்றி சொல்லு அவ்வளோதான். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா Stedy 450, ஓகேங்களா. இதோட மாடல் நம்பர் அதான் Stedy 450. இதோட லிங்க் பையிங் லிங்க் பெஸ்ட் பையிங் லிங்க் கீழே கொடுக்குறேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் தரேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் என்ன ட்ரைபாட் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தான் என்ன ட்ரைபாட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ட்ரைபாட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரைபாட் தான் எல்லாத்துக்குமே தெரியும், பேசிக் ட்ரைபாட். இது நான் இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் செட் பண்ணிக்க டீ லைட். நம்மளோட ஸ்டூடியோ லைட் அப்படின்னா இந்த ஒரு லைட் தான், இந்த டீ லைட் தான் நம்மளோட ஸ்டூடியோ லைட். எடுத்துனா இந்த சைடு ஃபுல்லாக கருப்பாயிடுவாங்க, அதனால் இந்த சைடு இதை இப்படியே வச்சிடலாம். இந்த டீ லைட் தான் நான் இந்த ட்ரைபாடை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு இந்த கண்டென்ட்டில் சொன்னனே மறந்து போச்சு. இந்த டீ லைட் தான் நான் வந்து யூஸ் பண்ணி முதல்ல இந்த ட்ரைபாடை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி வேற ஒரு ட்ரைபாட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைபாட்க்கு நான் வந்திருக்கேன். அப்போ தான் ட்ரைபாட் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைபாட் அப்டேட் பண்ணேன். ஓகே, வேற அதுக்கப்புறம் ஒரு ட்ரைபாட் வாங்கினேன். என்னன்னா vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ட்ரைபாட் வாங்கினேன், அது காமிக்கிறேன். அதுக்கு என்னன்னா இந்த ட்ரைபாட் தான் அந்த vloggingக்கு. இது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் படுமோசம் தான். நான் ஆர்டர் பண்ணது வேற, கொண்டு வந்து கொடுத்தது வேற. ரிட்டன் எடுத்துக்கிங்களா அப்படின்னு கேட்டேன், ரிட்டன் பாலிசி முடிஞ்சு போச்சுட்டாங்க. 10 month ரீப்ளேஸ்மெண்ட் இருந்துச்சு. எனக்கு கையில் கிடைச்சி நான் 10 நாள் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இதோட ரிவ்யூலாம் மேக்ஸிமம் அது இருக்காது. ஏன்னா 10 days தான் என்ன ஆச்சுன்னா நான் ஊருக்கு போயிட்டேன். 10 days கழிச்சு வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது அப்படின்ட்டு, இதுக்கும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது அப்படின்ட்டாங்க. அதனால வந்துட்டு இது அப்படியே சரி எதுக்கும் இருக்கட்டும். நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணேன்னா கோயிலா பாட் ஆர்டர் பண்ணேன். அப்படியே இதை வந்து கொடுத்துட்டாங்க. சரி இதுக்கு வர என்ன பண்ணுறது, போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே அங்கேயே தூக்கி போட்டேன் ட்ராவலியை. இவ்வளோதான். இதை வச்சு தான் நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் முதல்ல. அதுக்கு வந்தால் சரி எப்படியாச்சும் ஒரு ட்ரைபாட் ஒன்று அப்டேட் பண்ணலாம், ஏதோ ஒன்றாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனலுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ரைபாட் வாங்க. அதுவும் நம்ம 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம், சரி சும்மா ஏதோ ஒன்று அப்டேட் பண்ணலாம், நல்லா அதுவும் ஒர்த்தாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைபாட் வந்து நான் அப்டேட் பண்ணேன். ஓகே, அந்த ட்ரைபாட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது காமிச்சிட்றேன். அப்புறம் இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் எப்பவும் போல் ஏதாச்சும் நம்ம இந்த வீடியோ ஏதாச்சும் குறை ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் சரி பண்ணிக்கிறேன். ஓகே பாய்.